இதில் ஒரே ஒரு இடத்துல விஜய் தகுதியானவன்னு சொல்லிட்டோம். நாளைக்கு காலையில் நான் தாவைக்காக வந்தேன். பஸ்ஸு போனால் வச்சு நான் பேசுவேன். லயோலா காலேஜில் சீட்டு கிடைக்கிது எவ்வளோ கஷ்டம். இது நான் சொல்ல சாமி, நான் சொல்ல அவங்க அப்பன் சொன்னான். காலேஜில் லயோலா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துட்டானோ, 1.5 வருஷம் பொறுத்து பிள்ளைய போய் பார்க்க போனாங்க. அந்த பிரின்சிபல் சொன்னாரான், அவன் இது உள்ள வர்றதே இல்லை, அங்கே காம்பவுண்ட் சேரோட பாரு உட்காந்து போனாங்க. இவன் போய் பார்த்தா அங்கே தான் உட்காந்துனான். இன்னும் 1.5 வருஷம் படித்து முடிச்சுட்டு வாடா நடிக்கிறான். நான் இல்லை படிச்சது போது சினிமா எடுத்தா ஆகணும். 75 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்து ரோட்டில் போண்டியாக வந்துட்டான். அப்புறம் விஜயகாந்த் காலில் விழுந்து தான் அந்த மூஞ்சை பார்க்கும்போது சைடில் இதை பார்த்துக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. இந்த மூஞ்சை நேரடியாக பார்த்துக்க எவனும் ஒத்துக்கல. அந்த மூஞ்சை பார்த்தாங்க. அவன் செத்தாங்க. ஒன்று ஆடாய் போனாங்க. அப்போ கடைக்காரன் பிச்சை எடுக்காம அரசியல் கொடுத்தாங்க விஜயகாந்த். அந்த நினைவு நாளைக்கு வந்து ஒரு பூ போட்டாங்க சாமி, பூ போட்டாங்க சாமி. அதை இவன் நல்ல பிள்ளையாகவும் பிறக்கலாம். அப்பா அத்தால கூட வச்சுன்னு சோறு போடல. கட்டின பொண்ணாட்டி கூட இல்லை, பெத்த பொண்ணு கூட இல்லை, அப்பா அத்தாலும் கூட இல்லை. அவ்வளோ பெரிய பங்களாவில் தனியாக படுத்து இன்னும் ஆணி அதுவும் பார்த்தா நீ பொழுதோடு வேற சாப்பாடு போட்டுருங்க. எந்த நிகழ்ச்சியாக பாரு. இப்போ நம்ம நடத்துகிறோம்ல மணி இப்போ பஸ்ஸு போனால் போச்சு நான் பேசுவேன். நடத்தலேப்பா அவனை நடத்த சொல்ல 6 மணி நல்லாலாம் உதரும். அந்த விஜய் ரசிகர் எவனும் அவன் காதை முறுக்கிட்டுவான். இங்கே தானே தமிழ்நாட்டில் தானே இங்கே படம் எடுத்தான் ஜனநாயகன். தமிழ்நாட்டில் தான் குற்றத்தில் கொட்ட போகிறானுங்க இல்லையம்மா. தமிழ்நாட்டு ரசிகர் தானே பார்ப்பான். அப்படி அந்த இது படம் வெளியீட்டு விழா எங்கே நடத்தணும்? தமிழ்நாட்டில் தான் நடத்தணும். உன்னை பார்க்க முட்டி அடிச்சு தாண்டா பரதேசி பவனை 42 பேர் செத்து போனான். இங்கே தானே நடத்தணும். எங்கே எடுத்து போய் நடத்தணும்? மலேசியாவில். எதுக்கு? அங்கே தான் 4 லட்சம் 40 லட்சம் டிக்கெட்டு கொடுப்பான். அதை வாரி கோச்சிக்கின்னு இங்கே வந்து ஃபிலிம் காட்டலான்னு பார்க்குறேன்.